குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எங்களுக்கு சம்மதம்தான், எங்க பொண்ணு அனுப்பி வைங்க. கலப்பு திருமணம் செய்து கொண்ட ஜோடி 3 நாளில் நடந்த கொடூர சம்பவம். சொந்த வீட்டில் நடந்த மர்மம் தஞ்சையை உலுக்கிய சம்பவம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு அருகே அமைந்துள்ளது பூவாலூர் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் நவீன். 27 வயதான இவர் திருப்பூரில் உள்ள தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை செய்து வந்துள்ளார். அதே கம்பெனியில் பட்டுக்கோட்டை அடுத்த நெய்வ விடுதி கிராமத்தைச் சேர்ந்த ஐஸ்வர்யா என்ற பெண்ணும் வேலை செய்து வந்துள்ளார். இருவரும் வெவ்வேறு ஊரைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரே இடத்தில் பணியாற்றி வந்ததால் நவீனுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறியுள்ளது. ஆனால் நவீனும் ஐஸ்வர்யாவும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. அப்போது சாதி மதங்களை மறைத்த இவர்கள், உனக்கு நான் இருக்க, எனக்கு நீ இருக்க, நடுவில் எதுக்கு இந்த சாதியெல்லாம் என நினைத்து கொண்டு தங்களது காதலை தொடர்ந்தனர். ஒரு கட்டத்தில் இந்த காதல் விவகாரம் ஐஸ்வர்யாவின் வீட்டிற்கு தெரிந்தவுடன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல், அவ யாரு, அவ என்ன சாதின்னு கூட தெரியல, ஒழுங்கா இதெல்லாம் மறந்துட்டு நாங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ற வழியப்பார் என கடுமையாக எச்சரித்தனர் ஐஸ்வர்யாவின் பெற்றோர். மேலும் அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் உடனடியாக ஐஸ்வர்யாவுக்கு தனது சொந்த ஜாதியிலேயே திருமண வரன் பார்த்து வந்தனர் ஐஸ்வர்யாவின் பெற்றோர். இதனிடையே திருப்பூரில் வேலை செய்து வந்த ஐஸ்வர்யாவையும் சொந்த ஊருக்கு கிளம்பி வர சொல்லியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ஐஸ்வர்யா இச்சம்பவம் குறித்து தன் காதலனான நவீனிடம் தெரிவித்துள்ளார். ஒருபுறம் கல்யாண ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த காதல் ஜோடி இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். அதன்படி கடந்த டிசம்பர் 31ஆம் தேதியன்று பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி நவீனும் ஐஸ்வர்யாவும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டனர். இந்த நிலையில் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்ட விவகாரம் ஐஸ்வர்யாவின் பெற்றோருக்கு தெரிய வந்துள்ளது. ஒரு கணம் இதனால் அதிர்ச்சியடைந்த ஐஸ்வர்யாவின் குடும்பத்தினர் இது குறித்து பலரிடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து நவீன் ஐஸ்வர்யா தம்பதியும் அங்கே வந்துள்ளனர். இதனிடையே காவல் நிலையத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் ஐஸ்வர்யா குடும்பத்தினர் சமாதானமாக செல்வதாக கூறியுள்ளனர். இதையடுத்து ஐஸ்வர்யாவை அவரது உறவினர்கள் சொந்த ஊருக்கு அழைத்து சென்றுள்ளனர். இத்தகைய சூழலில் ஐஸ்வர்யாவை அவரது குடும்பத்தினர் வீட்டுக்குள் அடைத்து வைத்து அடித்து துன்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் வீட்டு காவலில் வைத்திருந்தனர். இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் கடந்த 3ஆம் தேதியன்று வீட்டில் இருந்த ஐஸ்வர்யா மர்மமான முறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அது மட்டுமின்றி இந்த சம்பவம் குறித்து யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் ஐஸ்வர்யாவின் சடலத்தை எரித்து தகனம் செய்துள்ளனர். ஒரு கணம் இந்த தகவலை கேட்டு அதிர்ச்சியடைந்த நவீன் கண்ணீர் விட்டு கதறியுள்ளார். திருமணமான 3 நாளில் காதல் மனைவி இறந்ததை எண்ணி பதறி துடித்துள்ளார். இந்த நிலையில் இந்த விஷயம் வெளியே தெரிய வரவே பூவலூர் கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தனது மனைவி ஐஸ்வர்யா மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி நவீன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஐஸ்வர்யா தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது குடும்பத்தினரால் ஆணவ கொலை செய்யப்பட்டாரா என்ற பல்வேறு கோணங்களில் துப்பு துலக்கி வருகின்றனர். அதே வேளையில் ஐஸ்வர்யா குடும்பத்தாரால் நவீனுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. தற்போது கலப்பு திருமணம் செய்த இளம்பெண் மர்மமாக உயிரிழந்த சம்பவம் தஞ்சாவூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.